13/8/2026 அன்று சென்னை மாநகரத்திலே தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய 7000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டி எங்களது சங்கத்தின் சார்பாக ஏஐசிசிடியு சார்பாக உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக மிகப்பெரிய பேரணியை கோட்டை நோக்கி பேரணியை நடத்தி காட்டினார்கள். அவர்களுடைய ஒட்ட கோரிக்கை பணி நிரந்தரம் வேண்டி. தோழர்களே, 1/8/2025 அன்று ராம்கி நிறுவனத்திடம் சென்னை மாநகரத்தினுடைய தூய்மை பணிகளை 5-6 மண்டலங்களை ராம்கி நிறுவனம் என்கிற மிக மோசமான ஒரு நிறுவனத்திடம் அன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் காரை வார்த்தது. அதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் 5-6 மண்டலத்தினுடைய தூய்மை பணியாளர்கள் மிக பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டினார்கள். 1/8/2025 முதல் சென்னை ரிப்பன் மாளிகை மாநகராட்சி, இந்தியாவினுடைய முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி, இந்தியாவிலே தொடங்கப்பட்ட லண்டனுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே தொடங்கப்பட்ட 2வது மாநகராட்சி சென்னை மாநகராட்சி. அந்த சென்னை மாநகராட்சியின் ரிப்பன் மாளிகையின் முன்பு மிகப்பெரிய போராட்டத்தை வடிவமைத்தார்கள். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும், ராம்கி என்கிற தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்த பணியை ஒப்படைக்க கூடாது என்று மிக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள். அதன் விளைவாக அப்போது சென்னையிலே கடுமையான வெயில், காலையில் மாலையில் மழை. அந்த வெயில் மழையை பொருட்படுத்தாமல் 2000த்திற்கும் மேற்பட்ட பெண் தோழர்கள், அதுதான் மிக குறிப்பான விஷயம், முக்கியமான விஷயம், பெண் தோழர்கள் தங்களுடைய வீடுகளை எல்லாம் மறந்துவிட்டு ராம்கி நிறுவனத்திடம் ஒப்பந்த புள்ளியை கொடுக்க கூடாது என்ற ஒரே ஒற்றை கோரிக்கையை வைத்து 1/8/2025 முதல் உண்ணாவிரத போராட்டம், காத்திருப்பு போராட்டம் என்று பலகண்ட போராட்டங்களை நடத்தி காட்டினார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இன்னும் 2 நாட்களிலே சுதந்திர தினம் வரப்போகிறது. இந்த சுதந்திர தினம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்றைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவர்களை வலுக்கட்டாயமாக தரதரவனை இழுத்து அடித்து உதைத்து பெண்கள் என்றும் பாராமல் மிக மோசமாக அடித்து அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்து ஆங்காங்கே திருமண மண்டபங்களிலே அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். ஒரு சிலரை திக்கு தெரியாமல் ஆங்காங்கே கொண்டு போய் விட்டார்கள். இதையெல்லாம் சகித்துக் கொண்டவர்கள் தான் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசியினுடைய பெண் தோழர்கள். அப்படி போராடியதன் விளைவாக அன்றே அவர்கள் சொன்னார்கள், அந்த 13/8/2025 அன்று அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நாங்கள் தான் முடிவுரை எழுதுகிறோம்.